வயசானவங்களுக்கு வந்து ஒன்று எலும்போட அடர்த்தி கம்மியாகும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வணக்கம், நான் தான் ரேடியோ சிட்டி ஆர்ஜே மிமி சௌமி. இன்னைக்கு நம்ம ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்புரம் பூ மார்க்கெட்டில் லொக்கேட்டாக இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். டாக்டர் ரெக்ஸ் அவங்க கிட்ட தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொபோட்டிக் ட்ரீட்மெண்ட், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான செஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர் சார். இந்த போன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். முக்கியமாக இந்த வயசானவங்களுக்கு ஒரு 60+ அவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு. இது எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஹெல்தியான ஃபுட்டில் எப்படி மாற்றிக்கலாம்? வயசானவங்களுக்கு வந்து ஒன்று எலும்போட அடர்த்தி கம்மியாகும். வி கால் இஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில். எலும்போட அடர்த்தி கம்மியாகிறதுனால சும்மா எங்கேயாவது தடுக்கி விழுந்தாவே தே கோ இன்டு ஃப்ராக்சர். ஒரு சும்மா ஸ்டம்பிள் ஆகிறோம், ஒரு தடுமாறுறோம், சும்மா கீழே கையை ஊனிட்டோமாவே கையில் எலும்பு உடஞ்சிடும், இல்லாட்டி இடுப்பு உடஞ்சிரும். ஸோ வி கால் திஸ் ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர் ஆர் ஆஸ்டியோபோரோசிஸ்னால வர ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இது தடுக்கிறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊட்டமான உணவு, நல்ல கால்சியம் ரிச் டயட்லாம் சாப்பிட்ருந்தோம்னா நம்ம போன் மாஸ், அதாவது போன் அடர்த்தி வந்து அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பில்டப் பண்ண முடியும். ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு மேலே எலும்பு வந்து உற்பத்தி ஆகிறது கம்மியாயிரும், கரையிறது தான் அதிகமாகும். ஸோ நம்மளோட போன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ 30 இயர்ஸ் பீக் ஏஜ் வரும்போது நமக்கு வந்து ஹை போன் மாஸ் இருந்ததுன்னா நம்ம எலும்போட கரையிறது கம்மியாகிறதுனால நம்ம கீழே விழுந்தாலும் உடையாது. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம சொசைட்டியில் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது யங்ஸ்டர்ஸ் தான். யங் ஏஜில் பிஃபோர் 20s and 30s ஹவு டு பில்ட் அப் த போன் மாஸ் பை ரெகுலர் எக்ஸசைஸ், நல்ல குட் டயட் ஹேபிட்ஸு, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம நல்ல கால்சியம் ரிச் டயட், நல்ல டைரி ப்ராடக்ட்ஸு, நான்வெஜ்ஜு ஆர் வெஜிடேரியன்ஸ்னால் தே கேன் டேக் பன்னீர், அந்த மாதிரி மஷ்ரூம்ஸு, சோயா, ஹை ப்ரோட்டீன் டயட், இதெல்லாம் தான் இது வில் இன்க்ரீஸ் த போன் மாஸ். ஸோ இது வழியே we can avoid late age, நம்ம வயசாகும் போது வர்ற ஃப்ராக்சரை தடுக்கலாம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் தேய்மானம் ஆகும். ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தேய்மானம் ஆகிறதுனால கொஞ்சம் தூரம் நடந்தாவே முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை இடுப்பு வலிக்கும். அப்போ கம்மியாகிட்டே வரும். நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல 10 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போவோம், அப்புறம் அதே 6 கிலோமீட்டர்ஸ் ஆகும், அப்புறம் 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறக்கே யோசிக்க ஆரம்பிப்போம், வீட்டுக்குள்ளே நடக்கிறக்கே சிரமமாகும். ஸோ ஸ்லோலி நம்ம வந்து ஆக்டிவிட்டி லெவல் குறைவாகிட்டே வரும். மொபிலிட்டி கம்மியாக நம்ம சிஸ்டம்ஸில் எல்லாமே அது ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின் எல்லாரோட ஃபங்க்ஷனுமே கம்மியாகும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் மசில்ஸ் அண்ட் போன்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ, அதர் ஃபங்க்ஷன்ஸ், அதர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ வில் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இது வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னா, எல்லாருமே ஹார்ட்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை லங்ஸை பற்றி கான்சன்ட்ரேட், அப்படி கிடையாது. ஓவரால் ஹெல்த் ஆஃப் த பாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது, நடக்கிறது, வேலை செய்கிறது தான். அப்போ நம்ம மைண்ட் அலர்ட்டாக இருக்கும், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். தேயாமல் இருக்கிறதுக்கு வந்து பல வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரலாகவே ஒரு எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணணும், நார்மல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாவே ரொம்ப தேயாது. அதை மீறி தேய்மானம் ஆகிறது வந்து ஒபிசிட்டினால தேயும். அப்புறம் ஏஜிங் இஸ் ஆல்சோ ஏ ப்ராசஸ் ஆஃப் வேர் அண்ட் டயர். அது வந்து வி கேன் அன்அவாய்டபிள். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வேகமாக தேயும் பிகாஸ் ஆஃப் தி அன்ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்ம பாடி இஸ் நாட் டியூன் டு ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நம்ம அப்நார்மல் லோடு கொடுக்குறதுனால ஜாயிண்ட் கார்ட்லேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஏஜ்லேயே வந்து ஆர்த்ரைட்டிஸ் செட்டின் ஆயிடும். இதை தவிர ஜெனட்டிக்காகவும் சில பேஷண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸில் இட் ரன்ஸ் த்ரூ. அப்புறம் ஏதாவது காலில் டிஃபார்மிட்டிஸ், இல்லை காலில் வளைஞ்சிருக்கிறதுனாலையோ இல்லை ஃப்ராக்சர்ஸ்னாலேயோ கூட இந்த மாதிரி தேய்மானம் ஆகும். ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே தேய்மானம் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் அணுகி அதுக்குள்ளே எக்ஸசைசஸ் இல்லை டேப்லெட்ஸு, இந்த மாதிரி தேயாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு சில ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வி கேன் யூஸ். அதே மாதிரி we also teach them certain exercises which will slow down the arthritis. அதே மாதிரி we give some advice like உட்காரது ப்ராங் சிட்டிங் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மண்டி போட்டு சமணங்கால் போட்டு சில நேரம் உட்காரக்கூடாது, ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் சில இதெல்லாம் சொல்லுவோம். வித் தீஸ் திங்ஸ் they will be able to happily lead a normal life. இதை மீறி வலிக்கும் போது தான் சம்டைம்ஸ் we consider tablets or ஜாயிண்ட்டில் lubricating injections. அதையும் மீறி என் ஸ்டேஜ் ரொம்ப தேஞ்சு போச்சு, நடக்கவே முடியல, ஒரு 100 feet நடக்க முடியலைங்கும் போது
வி ஹாவ் லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஓகே சார். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங். ஓகே. இப்போ பாட்டி தாத்தா அவங்களுக்கு வந்து இப்போ போன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஜென்ரேஷன் அவங்களோட கரண்ட் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ல அது அஃபெக்ட் ஆகுமா? ஜீன் வழியா இது? அதாவது தேய்மானம் வந்து இஸ் ஏஜ் ரிலேட்டட், இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஜீன். பட் ஜீன் வழியே சில ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். மூட்டுவாதம்னு தமிழில் சொல்லுவோம். இல்லை சரவாங்கின்னு சொல்லுவாங்க. சரவாங்கிங்கிறது ரொம்ப காட்டமானது. இது வந்து ஜெனட்டிக்காக தான் வரும். ஸோ ஃபேமிலியில் யாருக்காவது சின்ன வயசுலேயே இது ஜாயிண்ட் வீக்கம் வர்றது, நீர் கோர்க்குது, இல்லை டிஃபார்மிட்டிஸ் வரும், கை விரல்லாம் கோணையாகுது, அது ரொம்ப கூன் போட்டு நடக்கிறாங்க சில ஃபேமிலிஸில், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே தே ஆர் ப்ரோன் ஃபார் ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இது வந்து சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லை சீரோ பாசிட்டிவ் ருமேட்டிசம் சொல்லுவோம். ஸோ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து கேன் கம் த்ரூ ஜெனட்டிக் பேசிஸ். குழந்தைகள் வந்து பை பர்த் பிறக்கும் போதே வளைஞ்சிருக்கிறது, அது கியூர் பண்ண முடியுங்களா? இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராயூட்டர், அதாவது ப்ரெக்னென்சி டைம்லேயே ஸ்கேனில் டிடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபார்மிட்டிஸ் இல்லை ரொம்ப கன்ஜென்டல் அனாமலிஸ், அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஆர்கன் சரியாக டெவலப் ஆகலைன்னா அந்த டைமே அவங்க ட்ரீட் பண்ணி எய்தர் இது கண்டினியூ த ப்ரெக்னென்சி ஆர் சிலது க்யூர் பண்ண முடியாதது தே ட்ரை டு டெர்மினேட். ஸோ வி ஹேவ், அதனால் இப்போ முந்தைய காலத்தில் மாதிரி ரொம்ப டிஃபார்ம்டு சைல்டு நம்ம பிறக்கிறது கிடையாது. ஸோ தட் இஸ் அ குட் நியூஸ் ஆக்சுவலி. ஏன்னா இட்ஸ் அ பேர்டன் ஃபார் எல்லாருக்குமே, ஃபார் சொசைட்டி, ஃபார் த பேரண்ட்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் அன் அகனி. ஸோ அது வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். சில டிஃபார்மிட்டிஸ் வந்து ட்ரீட்டபிள். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டெலிவரி டைமுக்கு முன்னாடியே தே வில் கன்சல்ட் அஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருக்குது, காலில் வளைஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இல்லை ஹிப் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் இருக்குதுன்னு, ஜாயிண்ட்டு ஹிப் ஜாயிண்ட் வெளியே இருக்குதுன்னு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள்ங்க. அது வந்து வி ஜென்ரலி அட்வைஸ் தம் டு கண்டினியூ த ப்ரெக்னன்சி, இஸ் நாட் ஆல் எ ப்ராப்ளம். தே இல்லை ஒன்ஸ் சர்ஜரியோ இல்லை பிஓபியோ போட்டு கரெக்ட் பண்ணிட்டோம்னா தே ஹாவ் எ நார்மல் லைஃப். ஸோ அதனால் நோ பேரண்ட்ஸ் நீட் டு வரி அபவுட் த ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஒன்லி திங் இஸ் தே நீட் டு கன்சல்ட் அட் தி earliest பாசிபிள். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபர்தர் க்ரோத் வந்து இருக்கிறனால அது காம்பன்சேட் ஆகிக்கும். ஸோ தட் இஸ் a big advantage. ஓகே. ஒரு 70-75க்கு மேலே போயிட்டா அவங்களும் குழந்தைகள் மாதிரி தான், அவங்களோட பாடியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ போனில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ண முடியுங்களா? அவங்களோட ஃபிசிக் அதுக்கு ஒத்துக்குங்களா? கரெக்ட், இட்ஸ் a குட் கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மாதிரி போன் ஸ்ட்ராங்காக இருக்காது. கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆகி வந்தாங்கன்னாவே நம்ம அடல்ட்ஸ் போடுறதும் எல்டர்லி பீப்புளுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸுமே டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஸ்க்ரூ வந்து வுட்டில் போட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் வயசானவங்களுக்கு அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணோம்னா அது வெண்ணெயில் போட்ட மாதிரி இருக்கும், பிடிக்காது. ஸோ டெக்னாலஜி ஹஸ் டெவலப்ட் இன் சச் எ மேனர். வி ஹவ் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வேர் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் போன்ஸ் இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு எதர் வி யூஸ் சிமெண்ட் ஆர் இந்த ஸ்க்ரூஸ்லேயே லாக்கிங் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் ஹவ் கம். ரேதர் தன் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வந்து இப்போ ஃப்ராக்சர் ஆகி படுத்திருக்காங்க, ஒரு 6 வாரத்தில் பெட்டன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பெட் சோர் வந்துடும், லங் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் ஸ்டார்ட் க்ரீப்பிங் அப். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. எப்பயுமே பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டது இதுன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்கள நிற்க வச்சு நடக்க வைக்கிறவங்க தான் எய்மே. ஸோ எதர் வி டூ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணோன்னே அடுத்த நாள் நிற்கிற மாதிரி பண்ணுவோம். ரெண்டாவது போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு தேர் ஆர் ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் நவடேஸ் அவைலபிள். ஏன்னா நமக்கு தெரியும் வயசானவங்களுக்கு கூடுற சக்தி கம்மியாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக கூடாது. அப்போ அவங்களுக்கு எலும்பு உற்பத்தி ஆகிறது அதிகம் பண்ணுறதுக்குன்னு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிள். அதெல்லாம் பண்ணும்போது போன்ஸ் திருப்பி பழைய மாதிரியே நல்லா ஸ்ட்ராங் ஆகும், வேகமாக டெவலப் ஆகும். ஃப்ராக்சர்ஸ் ஆல்சோ யங்ஸ்டர்ஸ் மாதிரியே ஒரு 6 வீக்ஸ்லேயே கூடுற மாதிரி எல்லாம் பண்ணிடும். ஸோ தட் இஸ் a பிக் டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் சர்ஜிக்கல் definitely is a state of art technology has come to take care of all the elderly fragile bones. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே தான் ரொபோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட கேட்குறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் இட்ஸ் நியர்லி 2 years மேலே ஆயிடுச்சு. இப்போ ஸோ ஃபார் வி ஹவ் டன் மோர் தென் 300 ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் த்ரூ ரொபோட்டிக்ஸ். ரொபோட்டிக்ஸில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி ப்ரிசைஸ். அதாவது ஹியூமன் எரர்ஸே வராது. இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், டெய்லி ரிப்பீட்டடாக அதே வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வரும். இப்போ நீங்கள் ரசமே பண்ணுறீங்கன்னா டெய்லி அதே ரசம் அதே டேஸ்ட்டும் இருக்காது.
நான் டெய்லி மிஸ்டேக்கை தான் சார் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அந்த ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் வராமல் டெக்னிக்கலாக 100% பெர்ஃபெக்டாக பண்ணுறது ரோபோ ஒன்லி கேன் டூ. பட் பீப்புள் நினச்சிக்கிறாங்க ரோபோவே ஃபுல்லாக பண்ணுது. அப்படி கிடையாது. we are there to monitor and supervise. we only do the surgery. அது உள்ள பொறுத்துறதும் மாற்றுறது மட்டும்தான் ரோபோ பண்ணும். அது எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறது தான் ரோபோவோட அட்வான்டேஜ். இதில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் கம்மி, ஃபாஸ்ட்டாக பண்ணும். ரெண்டாவது பிளட் லாஸும் ரொம்ப கம்மி. அதனால் பேஷண்ட் ரெக்கவரி டைம் இஸ் பிகம் வெரி ஃபாஸ்ட். ஸோ இது முதல்ல 6 வாரத்தில் ரெடி ஆகிறவங்க இப்போ 3 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தே வெரி இண்டிபெண்ட். they go and join their job. So அந்த அளவுக்கு they're so perfect. and long term results பார்த்தோம்னா இப்போ ஜாயிண்ட் சர்வைவல் சொல்லுவோம். அதாவது இப்போ இன்றைக்கி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் வரும்னு டாக்டர்னு கேட்பாங்க. ஜென்ரலாகவே we say that 80 to 90% will survive for 25 years time. That means only 15-20% fails. But after the robotic advent பார்த்தீங்கன்னா இப்போ வந்து almost we say the survival rate of this process is going to be 95 to 98%. Oh, okay. ஏன்னா there is no technical surgical errors will come. Second thing is the precise-ஆ வைக்கிறனால பேஷண்ட் வந்து அவங்களோட முட்டி மாதிரியே ஃபீலிங். ஸோ the functional results வந்து பேஷண்ட் perception of அவங்க ஜாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட நேட்டிவான முட்டி மாதிரியே எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா ஆல்வேஸ் தே ஃபீல் ஏதோ ஃபாரின் இம்ப்ளான்ட் இருக்குது, ஏதோ நம்ம ரோபோ மாதிரி நடக்கணும்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. நம்மளோட ஃபீல் நம்ம ஜாயிண்ட் நம்மளோட இயற்கையான ஜாயிண்ட் மாதிரியே இருக்குங்கிறது ரோபோனால தான் பண்ண முடியும். அண்ட் ரோபோட்டிக் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டை முன்கூட்டியே நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுனால அவங்களோட அனாட்டமி, அவங்களோட போன் ஜாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பெர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்க ஜாயிண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருது. தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். நம்ம கண் கூட நமக்கு எக்ஸ்ரே வீடியோ நம்ம எக்ஸ்ரே ஐஸ் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங். பட் ஒன்லி த ரோபோ கேன் டூ ஆல் திஸ். And in future, I am very sure 90 to 95% of the surgeries, all surgeries will be done by robo in another 15-20 years time. Definitely. And maybe the doctors will have a role in monitoring and supervising and for decision making. Oh, nice. So that is what will be I'm going to see. Thank you so much, sir. Such a informative-ஆன ஒரு செஷன் மாதிரி இருந்தது. சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. One more biggest advantage பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து always robo is expensive. Even if you go to US or UK, it's not affordable by even in high class people. Okay. But in India, because of the large volume, the population is large, so naturally a lot of surgeries are done. So we are able to deliver the highest technical the robotic surgeries at a affordable cost. Okay. So Tamil Nadu people are very much benefited by having at a very affordable cost. They're getting a knee replaced with the robotics, which is not at all possible in Western world or in any developed country. Oh, nice. So that is a big advantage. And definitely I would say Coimbatore is a medical hub for orthopedics, and the state of art technology, whatever there in US or UK, it's available and affordable at an affordable cost. கண்டிப்பா அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்லி ஆகணும் சார். Sure, definitely we all work for the patient and the patient oda benefit and for the outcome, and we want a happy patient and walking without any pain. So that is what we are aiming for. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரியும் கூட இருந்திருக்கலாம். பட் போன் அப்படின்னாலே கால்சியம் மில்க் குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த செஷன் ஒரு ஐ ஓப்பனராக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.